ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாஜஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி ஹோட்டல் சுவையில் நம்ம வீட்டிலையே எப்படி டிஃபன் சாம்பார் செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு 50 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. 100 கிராம் அளவு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒரு 2 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லியும் அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு 3 பச்சை மிளகா சின்னதாக இருக்குது, அதை நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா காய்கறிகளை இந்த மாதிரி நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு அப்புறம் கத்திரிக்காயை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு முருங்கைக்காயை இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். 3லேருந்து 4 பல் பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் தேவையான அளவு, பெருங்காயத்தூள் கொஞ்சமாக, அப்புறம் எடுத்து வச்சுருந்த பருப்பை 2த்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 4 போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் கட் பண்ணதை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 4 பல் பூண்டையும் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சீரகம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எடுத்து வச்சுருந்த தக்காளியை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லியும் கொஞ்சம். ஒரு கிண்ணத்தில் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்கறி எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணது, சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாயும் இதில் சேர்த்துக்கோங்க. முருங்கைக்காவையும் இதில் சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. காய்கறிக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம பருப்பு வச்சுருக்க இந்த குக்கர்லேயே இந்த கிண்ணத்தை நம்ம இதில் இறக்கி வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம காய்கறி ஒரு கிண்ணத்தில் போட்டு குக்கர்லேயே வைக்கிறனால நம்ம தனியாக வேக வைக்கணுங்கிற அவசியமே இருக்காது. ஈஸியாக ஒரே டைம்லேயே வேலை முடிஞ்சிடும். இந்த காய்கறிக்கெல்லாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 3லேருந்து 4-5 விசில் வர வரைக்கும் நம்ம இதை விட்டுறலாம். இப்போது 5 விசில் வரையும் நான் விட்டுருக்கேன். தண்ணியெல்லாம் அந்த காய்கறியில் தனியாக எடுத்துக்கிறேன். அப்புறம் இதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க ஒரு மத்து வச்சு. இப்போது அந்த காய்கறிகளையும் இதில் சேர்த்து இன்னொரு வாட்டி நல்லா மசிச்சுக்கோங்க. காய்கறியும் நல்லா மசியணும். அந்த காய்கறியில் இருந்த முருங்கைக்காவையும் வெங்காயத்தையும் நான் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அது ரொம்ப மசியக்கூடாது, அதுக்காக தான் முழுசாக இருக்கணும். அப்புறம் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். உப்பு சாம்பாருக்கு தேவையான அளவு, தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடணும். இப்போது கடைசியாக இட்லி மாவை கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். வீட்டில் நம்ம அரைச்சி வச்சுருப்போம்ல, அந்த மாவை கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு சாம்பார். இப்போது இதுக்கு தேவையான தாளிப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். நெய் போடுறனால நல்ல வாசமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக நறுக்கின வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா தாளித்து விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கடைசியாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த சாம்பாரில் நம்ம இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடைசியாக கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து இறக்கிடலாம். ரொம்ப சுவையான
சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் சாம்பார் ரெசிபி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எங்கள் வீட்டில் இந்த சாம்பார்னால் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லோரும் விரும்பி இந்த சாம்பாரை திரும்ப செய்ய சொல்லுவாங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, it's bye bye from Taju.